வணக்கம் ட்ரேடர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். வாங்க சார்ட் அனாலிசிஸ்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் நான் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்து ஃபயர்ஸ் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் இருக்குது, வேணும்னா கிளிக் பண்ணி செக் பண்ணுவாங்க. இது சார்ட் அனாலிசிஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஸோ ஃபஸ்ட்டு இப்போ ஒரு பேசிக்கான ஒரு சார்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ரிலையன்ஸ் சார்ட் பார்த்துக்கலாம். இங்கே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி இங்கே 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் தான் இருக்குது. இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இங்கே நம்ம ஒரு சார்ட் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுறதுக்காக நான் இதை ஹைட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ சார்ட் வந்து க்ளீனாக இருக்குது. சப்போர்ட், ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது ரெண்டு கான்செப்ட் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு பேசிக்காக ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் நான் கிரியேட் பண்ணுறேன். இங்கே ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட் உங்களுக்கு என்ன தெரியலனா ப்ரீவியஸ் வீடியோ பாருங்கள், அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். இப்போ சப்போர்ட்னா என்னென்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு சினரியோ யூஸ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்ம் ஆகுது, ஃபால் ஆகுது. அகைன் இங்கே வந்துனே இந்த இடத்துல வந்துனே மார்க்கெட் ஒரு பாஸ் கிரியேட் ஆகுது. அகைன் இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் திருப்பி மேலே புஷ் ஆகுது. அகைன் மேலே போகுது அண்ட் as well as இந்த ஜோன் வந்துனே திருப்பி மார்க்கெட் அங்கேருந்து மேலே புஷ் ஆகிட்டு திருப்பி கீழே வருது. அகைன் இந்த இடத்துல வருது. இந்த இடத்துல பிரேக் ஆகாமல் கீழே போகாமல் இருந்துச்சுன்னா இதுக்கு பேர் சப்போர்ட். ஏன்னா இந்த இடத்துல பையர்ஸ் ஸ்ட்ரென்த்தாக இருக்காங்க, இதுக்கு பேர் தான் சப்போர்ட். இப்போலாம் இந்த இடத்துல ப்ரைஸ் மூமெண்ட் வந்து மேலே போக ட்ரை பண்ணுச்சுன்னா அப்போ இந்த இடத்துல சப்போர்ட் அதிகமாக இருக்குது, அதாவது பையர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அகைன் திருப்பி ஒரு ட்ரெண்ட் வருது. அகைன் ஸ்டாக் ப்ரைஸ் கீழே ஃபால் ஆகுது. இந்த இடத்துல வந்துனே இங்கே பாஸ் ஆகாமல் திருப்பி கீழே போயிடுச்சுன்னா இதுக்கு பேர் சப்போர்ட் கிடையாது. இந்த இடத்துல வந்து பாஸ் ஆகுது அப்படின்னா அகெயின் இது ஒரு சப்போர்ட். திருப்பி மார்க்கெட் ட்ரெண்ட் அப்படியே மேலே ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி மேலே போகிறோம். சப்போர்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் வந்துட்டே இருக்கும் போது ஒரு இடத்துல டச் ஆகும் போது போதும், இதுக்கு மேலே நம்ம பாஸ் எடுத்துட்டு திருப்பி மார்க்கெட் மேலே புஷ் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிச்சுன்னா அது பேர் தான் சப்போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஏரியா எல்லாமே சப்போர்ட் ஜோனுக்கு ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இதோட ப்ரைஸ் வந்து 110 வச்சுக்கோங்க, இந்த ப்ரைஸ் வந்து 100ன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஃபார் பேசிக்காக எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 100லேருந்து ப்ரைஸ் ஃபால் ஆகுது, கீழே வருது வந்துனே இங்கே 100 வந்துனே இங்கே ப்ரைஸ் அப்படியே ஸ்டாப் ஆகுது. கீழே 99 98 கீழே போகாமல் ஜஸ்ட் 100ஓட ஸ்டாப் ஆகுது. அகைன் ஒரு பாஸ் எடுக்குது, கொஞ்ச நேரம் மார்க்கெட் இங்கே போகுது. அகைன் இங்கேருந்து அப்படியே 100லேருந்து திருப்பி மேலே 110 போகுது. ஓகேவா? அதே மாதிரி ஓகே செகண்ட் டே பாருங்கள், திருப்பி 110ல ஆரம்பிச்சு அப்படியே கீழே வந்து ஃபால் ஆகி திருப்பி 100 வந்து ஒரு சப்போர்ட் எடுக்குது. திருப்பி கீழே 98 97 95 கீழே போகாம அப்படிங்க ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி பாஸ் எடுத்து திருப்பி மேலே போகுது. கர்சர் வைக்கிறேன். இங்கே ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் மார்க்கெட் வந்து இங்கே ஃபர்ஸ்ட் ரிவர்சல் ஆயிருக்கு. ஸோ அப்போ என்னோட ஐடியா என்னன்னா, ஓகே திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுச்சு, அப்போ திருப்பி கீழே வரும்போது இந்த இடத்துல இந்த 100 ருபீஸ் வரும்போது திருப்பி ஒரு ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குன்னு எனக்கு ஒரு மனசில் ஒரு தாட் வரும்ல. ஸோ இதுக்கு பேர் தான் சப்போர்ட், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ இப்போ திருப்பி என்னோட தாட் வின் பண்ணிருச்சு, திருப்பி மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ திருப்பி தேர்ட் டே பாருங்க, திருப்பி ஒரு ட்ரெண்ட் கீழே ஃபார்மேஷன் ஆகிட்டு டவுன் ட்ரெண்டாக வந்துட்டே இருக்கு. எனக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த 100 ருபீஸ் எப்போ இங்கே ரீச் ஆகுதோ அப்போ திருப்பி அங்கேருந்து மார்க்கெட் ரிவர்சல் ஆகுது அப்படின்னு எனக்கு ஒரு தாட் வந்திருக்கு. ப்ரீவியஸாக ஒரு ட்ரெண்ட் இங்கே ஃபார்ம் ஆயிருக்கு. அதாவது எப்போல்லாம் இங்கே டவுன் ட்ரெண்ட் வந்தோ இந்த 100 ருபீஸ் ப்ரைஸ் கிட்ட வந்துச்சுனாலே இது ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆகுது அப்படின்னு கிளியராக தெரியுது. ஏன்னா ஆல்ரெடி இங்கே ஒரு ட்ரெண்ட் ஆயிருக்கு, இங்கே ஒரு ட்ரெண்ட் வந்திருக்கு. ஸோ இங்கேருந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. அதேமாதிரி எனக்கு இன்னொரு தாட், திருப்பி இந்த 100 ருபீஸ் எப்போ வருதோ அதோட இந்த ட்ரெண்ட் ஸ்டாப் ஆகிட்டு டவுன் ட்ரெண்ட் ஸ்டாப் ஆகிட்டு திருப்பி இங்கே ஒரு பாஸ் எடுத்து திருப்பி மேலே போகும். அப்போது எனக்கு திருப்பி இந்த 100 ருபீஸில் தான் நான் பை பண்ண போகிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சப்போர்ட் ஜோன் எனக்கு தெரியுது, அதனால் 100 ருபீஸில் வாங்க போகிறேன், 110ல் விற்க போகிறேன். இந்த 100 ருபீஸ் கீழே இருக்கிறது ஒரு 5 ருபீஸ் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்க போகிறேன். ஸோ இப்போ அகைன் நான் இங்கே ஒரு ட்ரேட் எடுக்கிறேன், இங்கே போய் சேருது, அப்போது எனக்கு ஒரு ப்ராஃபிட் வருது. ஃபார் எக்ஸாம்பிள் இவ்வளோ தூரம் எனக்கு ப்ராஃபிட் வருது. ஸோ இதுதான் கான்செப்ட், இதுதான் சப்போர்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே ஆப்போசிட் வந்து ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ நம்ம ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அப் ட்ரெண்டில் மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு. அப்போது ஒரு இடத்துல ஓகே இதுக்கு மேலே செல்லிங் ப்ரெஷர் இங்கே ஸ்டார்ட் ஆகிருக்கு, ட்ரெண்ட் ரிவர்ஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா திருப்பி அது கீழே வந்து புஷ் பண்ணி கீழே தள்ளி விட்டுரும். ஓகேவா? அகெயின் திருப்பி ஒரு அப் ட்ரெண்ட் மேலே போகுது, மார்க்கெட் அப் ட்ரெண்டாக மேலே போகுது, திருப்பி இந்த இடத்துல வந்துனே செல்லிங் ப்ரெஷர் ஆரம்பிச்சு திருப்பி அங்கே கீழே தள்ளி விட்டுருவாங்க. ஸோ அப்படியே சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படியே ஆப்போசிட்டாக ஒர்க் ஆகும். இது வந்து 120 ருபீஸ், இது வந்து 100 ருபீஸ். இந்த மேலே இருக்கிறது பேர் தான் ரெசிஸ்டன்ஸ் ஆர் சப்ளைன்னு சொல்லலாம் இந்த இடத்துல. ஸோ எப்போல்லாம் இந்த இடத்துல இந்த லைன் வந்து இந்த கேண்டில் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆகும் போதும், ரிஜெக்ட் ஆச்சுன்னா திருப்பி மார்க்கெட் கீழே வரும். அவ்வளோதான். ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷனில் போயிட்டே இருக்கு, இங்கே போனோன்னே ஒரு பாஸ் எடுத்துருச்சு, இங்கே பிரேக் அவுட் ஆகி மேலே மார்க்கெட் போகாமல்
ஜஸ்ட் இங்கே ஒரு பாஸ் இருந்துச்சு, அப்படியே அங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால மார்க்கெட் கீழே போயிருச்சு. ஸோ இதே ஒரு சப்போர்ட் ஜோன். இங்கேருந்து மார்க்கெட் திருப்பி மேலே போகச்சு, திருப்பி இங்கே மேலே போய் பிரேக் அவுட் ஆகாமல் மேலே போகாமல் திருப்பி கேண்டில் இங்கே ரிவர்ஸ் ஆகிட்டு திருப்பி கீழே வந்துச்சு. எப்போல்லாம் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இந்த லைனில் டச் ஆகுதோ இந்த 120 rupees அப்போல்லாம் மார்க்கெட் கீழே வருது. ஸோ இதுதான் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன்ஸ் ஆர் சப்ளை ஜோன் சொல்லலாம். லாஸ்ட்டாக உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். மார்க்கெட் 100ல் ப்ரைஸ் ஓப்பன் ஆயிடுச்சு, மேலே போயிட்டே இருக்கு, ஒரு அப் ட்ரெண்ட் ஃபார்மேஷன் போயிட்டே இருக்கு. இந்த இடத்துல வந்து மார்க்கெட் பிரேக் அவுட் ஆகிட்டு மேலே போகாமல் 120, 125, 130 அந்த மாதிரி மேலே போகாமல் இங்கே அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு அகைன் இங்கேயும் ஒரு ரிவர்சல் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன் இங்கே ரிவர்சல் ஃபார்ம் ஆயிருக்கு எனக்கு தெரிய வருதுன்னா, ஆல்ரெடி இங்கே 2 டைம் ரிஜெக்ஷன் ஃபேஸ் இருக்குது. எனக்கு ஒரு டைம் ஆயிருக்கு, செகண்ட் டைம் ஆயிருக்கு. எப்போல்லாம் இந்த இடத்துல 120 rupees வந்து மார்க்கெட் ப்ரைஸ் வந்து நிற்குதோ அப்போல்லாம் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆயிருக்கு, ஆனால் கீழே ஃபார்ம் ஆகுன்னு எனக்கு ஒரு ஐடியா வருது. அகைன் அந்த ரிஜெக்ஷன் இங்கே இந்த ஃபேஸ் ஆன மாதிரியே அகைன் மார்க்கெட் அப்படியே கீழே டவுன் சைடு வந்துருச்சு, திருப்பி 100 வந்து இங்கே நின்றுச்சு. ஸோ இவ்வளோதான் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ். உங்களுக்கு பார்த்தாலே புரியும் நினைக்கிறேன். இந்த கீழே லேயர் இருக்கிறது எல்லாமே சப்போர்ட், மேலே இருக்கிறது எல்லாமே ரெசிஸ்டன்ஸ். இப்போ நம்ம ரியல் டைம் சார்ட்லாம் பார்ப்போம் வாங்க. இந்த ரேஞ்சோட 5 minute சார்ட்டில் உங்களால் ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்க் பண்ண முடியுதான்னு பாருங்க. இப்போ உங்களுக்கு டவுட் வந்திருக்கும், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து விக்கில் வரையணுமா ஆர் நான் பாடியில் பார்க்கணுமா அப்படின்னு ஒரு டவுட் வரும். நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதும் இன்ஸ்டிடியூஷனல் ட்ரேடர்ஸ் யூஸ் பண்ணுறது மெயினாக அவங்க பாடியில் தான் வரைவாங்க. பாடியில் வரைச்சா உங்களுக்கு அக்யூரேசி அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ஒரு பாடியில் வரையேன். இந்த பாடியில் மேலே வரையும் போதே எனக்கு இந்த இடத்துல 2 ரிஜெக்ஷன் ஃபேஸ் இருக்குது, இந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் இருக்குது, அகைன் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் இருக்குது, அகைன் இப்போ மார்க்கெட் கீழே டவுன் ட்ரெண்ட் போயிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆயிருக்கு, ஆனால் அது வீக்கில் ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆயிருக்கு. அகைன் ஒரு பாடியில் ஃபேஸ் ஆயிருக்கு, அகைன் இங்கே ஒரு ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆயிருக்கு ஒரு வீக்கில். அப்போது திருப்பி மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்ட் கிளியராக கீழே போயிருக்கு. ஸோ இப்போ திருப்பி வந்து ஒரு ப்ரைஸ் வந்து இங்கே வந்து டச் ஆக போகுது, டச் ஆயிடுச்சு. ஸோ அப்போ அதனால நான் இங்கே தைரியமாக ஒரு செல் ட்ரேட் பண்ணால் கீழே ஃபுல்லாக மார்க்கெட் வரைக்கும் கீழே போகும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. ஸோ இவ்வளோ தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸு. இப்போ நம்ம ரியல் டைமில் இதை பார்த்துருக்கோம். ஒரு டைம் டச் ஆயிருக்கு, 2 டைம் டச் ஆயிருக்கு, 3 டைம் டச் ஆயிருக்கு, திருப்பி மார்க்கெட் மேலே கண்டினியூ ஆகிட்டு மேலே போகவே இல்லை. ஸோ திருப்பி 3 டைம் டச் ஆகும்போது மார்க்கெட் கீழே ரிவர்சல்லாம் இருக்குது. அப்போ இந்த லைன், இந்த ரெசிஸ்டன்ஸ் லைன் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. எப்போல்லாம் இங்கே வந்து இங்கே டச் ஆகுது அப்போல்லாம் மார்க்கெட் கீழே புஷ் பண்ணி கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்போ இங்கே செல்லிங் ப்ரெஷர் அதிகம். எப்போல்லாம் இந்த ப்ரைஸ் வந்து இந்த 1431 இந்த பாயிண்ட்டை டச் பண்ணுதோ அப்போல்லாம் மார்க்கெட் கீழே புஷ் பண்ணி கீழே தள்ளி விட்டுறாங்க. அப்போ தைரியமாக நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கலாம், செல் ட்ரேட் எடுக்கலாம், இங்கே விற்கலாம், நீங்கள் கீழே போய் வாங்கிக்கலாம். அப்போ உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இப்போ இந்த சப்போர்ட்டட் ரெசிஸ்டன்ஸில் உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி தர போகிறேன். ஸோ ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ், அதாவது அக்யூரசி அதிகமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு, 2 டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு, 3 டைம் ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ 3 டைம் மேலே ரிஜெக்ட் ஆயிருக்குன்னா அப்போ 4வது டைம் கண்டிப்பாக இங்கே ரிஜெக்ட் ஆயிருக்கும். 4th டைம் இந்த கேண்டல் வந்து டச் ஆகுது, இது மேலே போய் பிரேக் அவுட் ஆகாமல் திருப்பி இங்கே ஒரு ரிவர்சல் ஆயிருச்சு. ஸோ அதே மாதிரி இங்கே கேண்டல் 6 பேட்டர்ன்ஸ் பார்க்கணும். இங்கே வந்து ஒரு டோஜி மாதிரி ஒரு கேண்டல் ஆயிருக்கு. அப்போ என்ன அர்த்தம், ஒரு அப் ட்ரெண்ட் மேலே போயிட்டு இருக்கு, அகைன் ஒரு டோஜி கேண்டல் வந்திருக்கு, இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் லைன். இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன கன்ஃபர்மேஷன் தேவை? தைரியமாக பேரிஷ் கேண்டலாக வந்து இது ஃபுல்லாக என்கல்ஸ் பண்ணி திருப்பி ட்ரெண்டே மாற மாதிரி இருக்குன்னா அப்படியே கீழே போயிட்டே இருக்கலாம். ஸோ இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பற்றி பார்த்தோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸில் நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. லைக் நீங்கள் எந்த டைம் ஃப்ரேம் போட்டாலும் இது ஆக்ட் ஆகும். நீங்கள் லார்ஜர் த டைம் ஃப்ரேம் த ஹையர் த அக்யூரசி, அவ்வளோதான். இதான் கான்செப்ட். லைக் 5 minutes யூஸ் பண்ணிக்கலாம், 15 minutes, 30 minutes, 45 minutes, வாட் எவர் எது வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இங்கே ஒரு 1 hour சார்ட் கிளிக் பண்ணியிருக்கேன். இங்கே ஒரு சப்போர்ட் ஜோன் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் ஃபுல்லாக டவுன் ட்ரெண்டாக வந்திருக்கு. டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த இடத்துல வந்து ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இங்கே ஒரு பாயிண்ட்டு அண்ட் as well as திருப்பி இங்கே மேலே திருப்பி ஒரு ஃபால் ஆயிருக்கு. திருப்பி இங்கே வந்து நீங்கள் ஒரு டச், இந்த பாயிண்ட்டை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, எப்பயும் நம்ம சப்போர்ட்டை க்ரீன் கலராக வச்சுக்கலாம், ரெசிஸ்டன்ஸை நம்ம ரெட் கலராக வச்சுக்கலாம். இங்கே ஃபுல்லாக பையிங் ப்ரெஷர் இருக்குது. ஏன்னா இந்த விக்கு பார்த்துட்டு தெரியும், கீழேருந்து ஃபுல்லாக பையிங் ப்ரெஷர் வந்துருக்கு. அப்புறம் சேஞ்ச் இன் ட்ரெண்ட் ரிவர்சல் அப்படியே மேலே போயிடுச்சு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இங்கே ஒரு ரிவர்சல் ஃபேஸ் ஆயிருக்கு, அங்கேருந்து மார்க்கெட் கீழே வந்துருச்சு. இப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மார்க்கெட் பிரேக் ஆகாமல் கீழே போகாமல் இந்த இடத்துல மார்க்கெட் வந்து சப்போர்ட் எடுக்குது. இங்கே ஃபர்ஸ்ட் ஒரு டைம் சப்போர்ட் வச்சு, செகண்ட் ஒரு கேண்டல் சப்போர்ட் எடுத்துருச்சு. ஒரு க்ரீன் கலர் கேண்டல் நல்ல ஒரு பையிங் ப்ரெஷரில் சப்போர்ட் வச்சு. அப்போ நான் 3rd கேண்டலில் பை பண்ணுவேன். டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெசிஸ்டன்ஸ் ஆனது, இதான் என்னோட டார்கெட். இப்போ நம்ம சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தோம். சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸே நம்ம டைனமிக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது இன்னைக்கு சப்போர்ட்டாக இருக்குது, நாளைக்கு ரெசிஸ்டன்ஸாக மாறும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது சப்போர்ட்டாக மாறும். இது எப்படி நான் இப்போ உங்களுக்கு க்ளீனாக சொல்ல போகிறேன், வாங்க பார்ப்போம். ஸோ இப்போ நான் ஏர்டெல் சார்ட் எடுத்திருக்கேன். இங்கே ஈஸியாக உங்களால் சப்போர்ட் ஜோன் மார்க் பண்ண முடியும். அதாவது இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரைக்கும் இது எல்லாமே நீங்களா வரைகிறது தான். அதனால நீங்கள் இது அக்யூரேட்டாக இருக்கணும். நீங்கள் வரைய உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும். ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போ நான் ஏன் இங்கே மார்க் பண்ணியிருக்கேன்னா, இங்கே ஆல்ரெடி ஒரு விக் இருக்குது, இங்கே விக்கு டச் ஆகுது. அதேமாதிரி இங்கே ஒரு பாடி வந்திருக்கு. அதேமாதிரி இப்போ லாஸ்ட்டாக 3rd இங்கே ஒரு கேண்டல் வந்திருக்கு. இந்த இடத்துல இருந்து இங்கேருந்து மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ அப்போ இதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், இதுவும் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்கள் ஜஸ்ட் லைன்ஸாக வரைகிறத விட இந்த மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் பிரேசஸாக வரைஞ்சிங்கன்னா உங்களுக்கு லென்த் அதிகமாக இருக்கும். அந்த இடத்துல உங்களுக்கு அக்யூரசி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி இப்போ மேலே பாருங்கள், மேலே ஒரு ஜோன் வரைகிறேன். இங்கே ஆரம்பிச்சு
இப்படி ஒரு ஜோன் வரைகிறேன். இந்த ஜோன் இதுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவோம்ல. ஸோ ரெட்டு அதனால் ரெசிஸ்டன்ஸாக மார்க் பண்ணிட்டு இது சப்போர்ட்டு. ஸோ இவ்வளோ தான் கான்செப்ட். ஸோ இப்போ டைனமிக்காக எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்ல போகிறேன். டச் ஆகிட்டு மேலே மார்க்கெட் போயிடுச்சு, மேலே பிரேக் அவுட் ஆகிட்டு திருப்பி அகைன் வந்துருச்சு, திருப்பி அப்படியே போயிட்டே இருந்துச்சு. டவுன் ட்ரெண்ட் ஆக போது இந்த டவுன் ட்ரெண்டில் இந்த ஜோன் வந்து பிரேக் டவுன் ஆயிடுச்சு. திருப்பி இங்கே சப்போர்ட் இல்லாமல் திருப்பி மேலே புஷ் பண்ணாமல் இந்த ஜோனே ஃபுல்லாக உடஞ்சிருச்சு. அப்போ உடஞ்சி உள்ளூர் கேண்ட கீழே வந்ததுனால இப்போ அகைன் மார்க்கெட் கீழே தான் போகும். அப்போது இந்த ஜோன் வந்து சப்போர்ட்டாக இருந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிடும். இங்கே மார்க்கெட் கீழே ஃபுல்லாக விழுந்து இந்த ஜோன் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அதனால மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போயிட்டே இருக்கு. அப்போ இந்த ஜோன் பிரேக் டவுன் ஆனால இது வந்து இனிமேல் சப்போர்ட்டாக இல்லாமல் ரெசிஸ்டன்ஸாக மார்க் ஆயிரும். அதாவது எப்போலாம் இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு மேலே மார்க்கெட் ஃபுல்லாக கீழே போயிட்டே இருக்கும். பட் அகைன் காரணமாக மார்க்கெட் இங்கே பாஸ் ஆயிடுச்சு, திருப்பி மேலே போயிடுச்சு. திருப்பி மேலே போனே இது சப்போர்ட்டாக இப்போ இது சப்போர்ட்டாக இருக்காதுல்ல, ஏன்னா பிரேக் டவுன் ஆயிடுச்சு. அப்போ திருப்பி இங்கே பாருங்க, திருப்பி இங்கே இந்த லைன் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் ஆகுது. இங்கே தெரியுது உங்களுக்கு, ரெசிஸ்டன்ஸாக ஃபேஸ் ஆயிருக்கு. திருப்பி மார்க்கெட் தான் கீழே புஷ் பண்ணியிருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்து ஒரு சப்போர்ட்டாக இருந்த லைனு எப்படி ரெசிஸ்டன்ஸாக மாறி இருக்கு. ஏன்னா இங்கே ஒரு பிரேக் டவுன் நடந்தனால இப்போ கீழே ஃபுல்லாக போயிடு. இப்போ சப்போர்ட்டாக இருந்தது அப்படியே ரெசிஸ்டன்ஸாக மாறிடுச்சு. கரெக்டாக இங்கே பாருங்க ரிஜெக்ட் ஆயிருக்கு, க்ளீனாக ரிஜெக்ட் ஆயிருக்கு பாருங்க அந்த டைல. அதாவது இந்த ஷேடோ. லாஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். டிசிஎஸ் சார்ட்டோட 5 minutes டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். இங்கே டேரெக்டாக ஒரு சப்ளை ஜோன் ஓப்பன் ஆகிருக்கு, அதாவது இங்கேருந்து இங்கே வரைக்கும். ஓகே, ஆனால் அதேமாதிரி ஒரு டிமாண்ட் ஜோனுன்னு பார்த்தீங்கன்னா கிளியரான டிமாண்ட் ஜோன் இல்லை. பட் பேசிக்காக நம்ம இப்படி ஒரு டிமாண்ட் ஜோன் இங்கே வரையலாம். இது நம்ம க்ரீன் கலரில் மாற்றிக்கலாம். ஸோ உங்களுக்கு போன அனாலிசிஸில் எப்படி ஒரு சப்போர்ட் வந்து ரெசிஸ்டன்ஸாக மாறிச்சு நம்ம பார்த்து, ரெட் கலர் கேண்டல் வந்து ஒரு பிரேக் டவுன் ஆயிடுச்சு இந்த ட்ரெண்டில். ஸோ மேலே போயிட்டு திருப்பி இந்த சப்போர்ட்டாக இல்லாமல் ரெசிஸ்டன்ஸாக மாதிரி திருப்பி மார்க்கெட் கீழே ஃபால் ஆகும்போது நம்ம பார்த்தது. இப்போ அப்படியே ஆப்போசிட் எப்படி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து சப்போர்ட்டாக மாறுறது, இதுதான் இந்த அனாலிசிஸில் பார்க்க போகிறோம். இங்கே ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குது. இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோனில் ஒரு கேண்டல் க்ரீன் கலர் கேண்டல் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. இது எப்படி பிரேக் அவுட் ஆயிடுச்சு, எப்படி கிளியர் கன்ஃபர்மேஷனா, ஃபர்ஸ்ட் இந்த கேண்டலோட ஸ்ட்ரென்த் பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் ஒரு புல்லிஷ் கேண்டல். அந்த கேண்டலோட ஒரு நல்ல ஒரு பாடி இருக்குது, அதாவது ரொம்ப விக்கு கம்மியாக பாடி அதிகமாக இருக்குது, ரொம்ப பெருசாக இருக்குது. ஒரு மாருபோசு கேண்டல் மாதிரி சொல்லலாம். மாருபோசு கேண்டல்லாம் என்னென்னு உங்களுக்கு தெரியணும்னா என்னோட கேண்டல் 6 வீடியோஸ் பாருங்கள், அது உங்களுக்கு ஈஸியாக புரியும். இந்த ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது இங்கே க்ரீன் கலர் கேண்டல் வந்து ஒரு பிரேக் அவுட் ஆயிடுச்சு, அதனால் மார்க்கெட் மேலே போச்சுன்னு சொன்னேன். இப்போ ரெட் கலராக இருக்கிறது வந்து க்ரீன் கலராக மாறிடும், ஏன்னா ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, ஆல்ரெடி சப்போர்ட்டாக மாறிட்டு அடுத்த செகண்டே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கு, அதனால உங்களுக்கு கிளியராக தெரியுது. பட் இதுவே ஒரு கேண்டல் வந்து அப்படியே கீழே டவுன், அப்படியே லைட்டாக கொஞ்சம் கீழே வந்து புல் பேக்காக கீழே வந்து இந்த இடத்துல வந்து திருப்பி இங்கே ஒரு சப்போர்ட்டாக எடுக்கும், ரெசிஸ்டன்ஸாக எடுக்காமல் சப்போர்ட்டை திருப்பி இங்கேருந்து புஷ் பண்ண ஆரம்பிச்சிடும். இவ்வளோ தான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இது டைனமிக்காக இருக்கும், அதாவது ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறது சப்போர்ட்டாக மாறும், சப்போர்ட்டாக இருக்குது ரெசிஸ்டன்ஸாக மாறும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இது உங்களுக்கு கிளியராக புரிஞ்சுக்கணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நம்ம வீடியோ கிட்ட எண்டு வர போகிறோம். பட் இந்த எண்டு வரதுக்கு முன்னாடி உங்களுக்கு கொஞ்சம் நிறைய டிப்ஸ் சொல்ல போகிறேன், அதாவது ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸை நான் சொல்ல போகிறேன். ஆல்ரெடி உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருக்கேன், இந்த 3க்கு மேலே டச் ஆகும்போது இந்த பாயிண்ட்ஸ் வந்து ரிவர்சல் ஆச்சுன்னா 4வதுல கண்டிப்பாக நீங்கள் தைரியமாக இங்கே ட்ரேட் எடுக்கலாம். இது ஒரு ப்ராபபிலிட்டியான ஒரு ட்ரேடு. அதாவது 3க்கு மேலே ரிஜெக்ஷன் ஃபேஸ் ஆகும்போது, இல்லை 3க்கு மேலே சப்போர்ட் கீழே வந்து ஃபார்ம் ஆகும்போது, அப்போ நீங்கள் தைரியமாக மேலே பை பண்ணலாம், மேலே இருக்கும்போது கீழே செல் பண்ணலாம். ஸோ இப்போ பையிங் பாருங்கள், ஆல்ரெடி இங்கே ஒரு டைம் டச் ஆயிருக்கு, அகைன் ஒன்று டைம் டச் ஆயிருக்கு. அப்போ 3rd டைம் கண்டிப்பாக நான் இங்கேருந்து மேலே தைரியமாக என்னால் ட்ரேட் பண்ண முடியும். இது பார்த்தாலே தெரியுதா உங்களுக்கு கிளியரா, இது ஒரு ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. அப்போ நீங்கள் தைரியமாக இங்கே ஒரு லைன் போட்டுக்கலாம். அதாவது இதை கிளிக் பண்ணி ஹாரிசான்டல் ட்ரெயின் ஒன்று இருக்கும், இதை கிளிக் பண்ணி கரெக்டாக அதோட பாடி ஆர் விக் ரெண்டுமே டச் ஆகிற மாதிரி போட்டிங்கன்னா கிளியராக இருக்குது பாருங்கள். ஒரு டைம் டச் இருக்குது, 2வது டைம் டச் இருக்குது, 3வது டைம் டச் இருக்குது. ஸோ 4வது வாட்டி கண்டிப்பாக கண்ணு மூடிட்டு இது பிரேக் டவுன் ஆக கீழே போகாமல் வெறும் பிரேக் அவுட் ஆயிடுச்சு, ஒரு க்ரீன் கலர் சாலிட் க்ரீன் கலர் கேண்டல் வந்துருச்சு, ட்ரேட் எடுப்பேன், இங்கே போய் சேல் பண்ணுவேன். 3க்கு மேலே கேண்டல் வந்து டச் ஆயிருக்கு, இந்த சப்போர்ட் சொன்னால், அதனால் கண்டிப்பாக நான் தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். இது ஒரு ப்ராபபிலிட்டி ட்ரேட். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் லோஸ் ஹையர் ஹைஸ், இந்த கான்செப்ட் வச்சு நம்ம தைரியமாக ட்ரேட் பண்ணலாம். இது ஃபர்ஸ்ட் ப்ராபபிலிட்டி. ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸில் செகண்ட் பார்க்க போகிறது சைக்காலஜி லெவல்ஸ் ஆர் ரவுண்ட் நம்பர்ஸ், 1100 1200 அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் சைக்காலஜி லெவல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா இந்த மார்க்கெட் ப்ரைஸ் 1400 இருக்குனால நான் உங்களுக்கு அப்படி சும்மா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். 1300 1400 அப்படியே போயிட்டே இருக்கும். நார்மல் நம்பர்ஸாக இருக்கக்கூடாது, அதாவது 1 2 4 3 6 1 1 7 0 இந்த மாதிரி நார்மல் நம்பர்ஸாக இல்லாமல் ரவுண்ட் நம்பர்ஸாக இருக்கணும். ஈஸியாக பார்க்கவே உங்களுக்கு ஈஸியாக சைக்காலஜி லெவல்ஸாக ஈஸியாக புரியும். இப்போ மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு, லெஃப்ட் சைடில் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் இல்லைனா என்னால் மேலே ஒரு சப்ளை ஜோன் என்னால் மார்க்கெட் பண்ண முடியாது. இந்த டைமில் எப்படி ப்ளே ஆகும்னு பாருங்கள். க்ளீனாக மார்க்கெட் மேலே போயிட்டே இருக்கு, ஆனால் இந்த இடத்துல வந்து ஒரு ரிஜெக்ஷன் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் கீழே வந்துருச்சு. ஏன்னு உங்களுக்கு தெரியுமா? ஏன்னா இந்த ஏரியா பாருங்கள், இந்த ஏரியாவில் தான் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. இங்கே கர்சர் இங்கே மேலே வைக்கிறேன். ஸோ இப்போ மேலே இங்கே ஹை பாருங்கள்,
இங்கே கர்சர் மேலே வைக்கிறேன், ஹை பாருங்க 1551, அதாவது 1550, இதுதான் நம்ம பார்க்கணும். ஸோ ஸோ இம்பார்ட்டன்ட் என்னன்னா இங்கே 1550 தான் இதோட சைக்காலஜி நம்பர். ஸோ இந்த கேண்டலோட ஹைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கர்சர் மேலே வச்சா 1550 ரைட் சைடில் கிளியராக காட்டுது பாருங்க. அப்போது 1550 வந்தனே ரிஜெக்ட் ஆகிட்டு மார்க்கெட் கீழே வந்திருக்கு. ஸோ இப்போ எவ்வளோ இம்பார்ட்டன்ட் புரியுதா? நீங்கள் லெஃப்ட் சைடில் ரெசிஸ்டன்ஸே இல்லைனா கூட ஒரு சைக்காலஜி நம்பருக்கு எப்படி மார்க்கெட்டோட எமோஷன்ஸ் ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ இப்போ 1550னால இப்போ மார்க்கெட் இவ்வளோ தூரம், அதாவது இங்கே 1400 ஸ்டார்ட் ஆனது 1550 வரைக்கும் போயிருக்கு, அங்கேருந்து ரிஜெக்ட் ஆகிட்டு அப்படியே கீழே வந்துச்சு. ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்க சைக்காலஜி நம்பர்ஸ் எவ்வளோ க்ரூஷியலாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சைக்காலஜி நம்பர்ஸ் நீங்கள் செகண்டரி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஹையர் லோஸ் ஹையர் ரைஸ் கிளியராக மார்க் பண்ணுங்கள். நான் சொன்ன மாதிரி ப்ராபபிலிட்டி ட்ரேட்ஸ்க்காக நீங்கள் பாடியை மெயினாக பாருங்கள், நிறைய டச் பாயிண்ட்ஸ் இருக்கான்னு பாருங்கள், பாடி கூட விக்கும் பாருங்கள், விக்கு பார்க்காம இருக்க முடியாது, விக்கும் பாருங்கள், பாடியும் பாருங்கள், பாடிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஸோ அவ்வளோதான் இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் கான்செப்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா பார்த்துட்டு இருக்கும் போதே லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு இன்னொரு வீடியோ போகிறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.